ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற என்னோட எல்லா வீடியோஸ்லயும் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் இருக்கும், ஹேண்டில்டா இருக்கும். இந்த மோனே சுகமான நீ கேக்குறாங்க த்ரிஷா மேமோட நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க. நான் தப்பா சொல்ல, பிளேபேக் சிங்கர்ஸ் நான் தப்பா சொல்ல, அப்படி சொல்ல லிரிசிஸ்ட். நான் எப்படி எழுதுவேங்கிற ஒரு ஜோன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ராமனா மாறின டைம், என் சீதைய தேடி நான் ஓடுன டைம், பேசாம வாடின டைம், டூயட் பாடின ஆடுன டைம். சினிமா இதை நான் குறைச்சிக்கலாம். ஷீஸ் அன் ஆக்ட்ரஸ், அவங்களோட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஷார்ட் வச்சிருப்பான், அவங்க பார்த்துட்டு அவன் திருப்பி பார்த்துட்டு அப்படி ஒன்று அதை தாண்டி நடுவில் ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த ஸோ அதனால மூவிஸ்ல பண்ற சாங்ஸ் வந்து நான் கம்மி பண்றேன். இல்ல அவன் சொன்ன மாதிரி மொக்க கதையாயிடும். How did you come up with this idea? அடடா. பாட்டோட ஐடியா பத்தி சொல்லணும்னா, பாட்டு வந்து இது பிளான் பண்ணல. நாங்க பாட்டு வந்து ஒரு ஐடியா பண்ணி நம்ம கொலாப் பண்ணலாம், பீட் அமிச்சு அந்த மாதிரி ஒரு ஜோன் இல்ல. சென்னை வந்தான் இவன், என் வீட்டுல தான் அன்னைக்கு லைக் சென்னை வந்தேன்னா பெங்களூர் போனா நான் இவனை மீட் பண்ணுவேன், சென்னை வந்தேன்னா இவன் எங்களோட தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வீட்டுக்கு வரும்போது ஒரு ரேண்டமா ஒரு பீட் இருந்தது, ஒரு லூப் மாதிரி இருந்தது. அது சும்மா நாங்க ப்ளே பண்ணி சும்மா எழுத ஆரம்பிச்சோம். சீரியஸா இல்ல, நான் ஒரு லைன் 4 லைன் போட்டேன், இவன் அதுக்கப்புறம் ஒரு 4 லைன் போட்டான். ஸோ அந்த மாதிரி ஆயிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுல வந்து ஏதோ ஒரு லைன் சொல்லும் போது இவன் வந்து அடடா அப்படின்னு ஒரு நான் வந்து அந்த லைனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் அடடான்னு, அது பீட்ல அப்படியே உட்கார்ந்துருச்சு. ஓ, அப்படிதான் அந்த ஹுக் வந்தது. ஸோ பாட்டும் அப்படிதான் ஆச்சு. அப்படியே ஒரு எவ்வளோ 1 hour முடிச்சிட்டோம், 1-2 hours நாங்க அப்படியே முடிச்சிட்டோம். ஆமா, ராப் பேட்டில்ன்ற ஐடியாவை அந்த ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வந்தது, அது எப்படி யோசிச்சீங்க? இது ராப் பேட்டில் யோசிக்கல. எப்படின்னா வீடியோ செகண்ட் இல்ல சாங்கா பார்க்கும்போது என்ன பண்ணேன்னா ராப் பேட்டிலா யோசிக்கல. நான் ஒரு 4 லைன் போடுறேன், நான் ஒரு 4 லைன் ஒரு பார் எழுதுறேன், நீ ஒரு பார் எழுது, அதுக்கப்புறம் நானும் திருப்பி எழுதுறேன், அப்புறம் நீ ஒரு 2 பார் எழுது, அதுக்கப்புறம் நானும் 2 பார், இப்படி ஒன்று செட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அது லிரிக்ஸ் அந்த மாதிரி பக்காவா அவன் சொல்றது செட் ஆயிடுச்சு, நான் சொல்றது செட் ஆயிடுச்சு. இதை வீடியோக்குள்ள எப்படி பண்ணோம்னா, இந்த பாட்டுல வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த தவில், நாதஸ்வரம், இந்த விஷயம்லாம் அதுல நாங்க ஆட் பண்ணோம். ஸோ அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. வீடியோவை வந்து இந்த மாதிரி ஒரு கர்நாடிக் ஃபீலிங்ல ஒரு மாதிரி போலாம், ஒரு சபால நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அங்க வந்தது. ஸோ அந்த ஃபீலிங் வந்தோடனே அதோட இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து எடுத்ததுன்னா, தில்லானா மோகன் அம்பாள் அந்த ஃபிலிம் பார்க்கும்போது அந்த கெட்டப், அங்க யூஸ் பண்ண கலர்ஸ், அவங்க யூஸ் பண்ண பாடி லாங்குவேஜ், அங்கிருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி கண்டிப்பா அங்கிருந்து அந்த மாதிரி செட் பண்ணும். சரி 2 பேர் இருக்கோம், நீ ஒரு டீமா இரு, நான் ஒரு டீமா இருக்கேன், எனக்கு ஒரு ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க, உனக்கு ஒரு ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணி செட் பண்ணது ஃபுல்லா. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல ஆடியன்ஸ். இதுல வந்து ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் பிரிச்சு உட்கார வைப்பாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் வரவங்க மத்தவங்க எல்லாம் கீழே தரையில தான் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் அப்போ பிரிச்சு உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மெயின் கேரக்டர்ஸ்ல பார்த்தோன்னா ஒருத்தர் இப்படி இருக்காரு, அந்த மேயர், அந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஒருத்தர், அவர் தான் ரொம்ப, அவர் கூட ஒருத்தன் எப்பவுமே சர்வன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அப்புறம் ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, ரொம்ப ஃபிளெக்ஸ் பண்ற மாதிரி ஒரு லேடி. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, ரொம்ப அமைதியான பொண்ணு, யார்கிட்டயும் பேச மாட்டா. இது நமக்கு பார்த்து இருக்குல்ல. ஸோ அதே ஒரு விஷயத்த தான் இங்க எடுத்துட்டு வரணும்னு பிளான் பண்ணி அந்த கேரக்டர்ஸா செட் பண்ணோம். ஏன்னா இது நம்ம பார்த்த ஒரு விஷயம் இல்ல, திருப்பியும் பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஆயிருக்கு. அண்ட் கில்லாக்கே, உங்களோட நேம் கேட்ட உடனே மக்கள் என்ன இம்ப்ரெஷன் எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு லிரிசிஸ்டா நீங்க செம்ம, இல்ல உங்க ஆட்டிடியூட், இல்ல உங்களோட ஃப்ளோ, எந்த ஒரு விஷயத்து மூலமா நீங்க மக்கள் கிட்ட ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன்? நான் வந்துட்டு எல்லா லிரிக்ஸும் நான் வந்துட்டு எழுத லிரிக்ஸ் வந்துட்டு ஃபன்னா இருக்கும். அண்ட் அது வந்துட்டு நிறைய வாட்டி என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸோட கம்பைண்டா இருக்கும். ஸோ என் இன்டென்ஷன் எழுதுவேன்னா என் பாட்டு கேட்கும் போது ஜாலியா இருக்கும். அதுதான் என்னோட மெயின் நோக்கமே. ஒரு பாட்டு செய்யும் போது ஓகே, ஒரு ஃபீல் குட், ஒரு 2 மினிட்ஸ்க்கு இல்லை 3 மினிட்ஸ்க்கு ஒரு குட் ஃபீலிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் கோ பேக் டு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் எழுதுவேன். ஸோ எல்லா பாட்டில் லைக் ஸ்டார்டிங்லேருந்து நான் அந்த ஜோனில் தான். ஒரு டான்ஸ் நம்பரா, ஜாலி பாட்டா, ஒரு ஃபீல் குட், ஒரு காமிக்கல் பாட்டா. ஸோ வந்துட்டு மேபி லிரிசிஸ்டா எடுத்துக்கலாம். ஃப்ளோ வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு எல்லாருக்கும் இப்போ இவனுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளோ இருக்குல்ல. ஸோ வந்துட்டு ஃப்ளோவோட கதை நம்ம என்ன சொல்றோம், அது அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் லைக் ஃபீலிங் வந்துச்சுனாலே ஜாப் டன். அண்ட் உங்களோட பேரு பால் டப்பான்றதே இப்போ ஒரு பிராண்ட் மாதிரி. நல்ல வேலை நீங்க திருப்பி ஏன் பால் டப்பான்னு கேட்டுறீங்களோ நினைச்சேன். ப்ளீஸ்.
உங்களுடைய நேம் பால் டப்பான்றது இப்போ ஒரு பிராண்டாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இஃப் சப்போஸ் இன்னைக்கு இந்த ஒரு பேரையே நீங்க ரீபிராண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா வாட் வுட் யூ ரீநேம் இட் இன்டு, ஆர் நீங்க இதே ஓகே தானா? இதே ஓகே தான், இது வரைக்கும் யோசிச்சது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நேம் நான் வச்சேன், ஆர்டிஸ்ட் நேம் என்னது வச்சேன். அதோட பிரேக் டவுன் என்னன்னா, என்னோட பேர் வந்து அனிஷ்ல, என்னோட ரியல் நேம். ஸோ பீயிங் அனிஷ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னா எவ்ரி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதனால பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னு அப்படின்னு வச்சேன். பட் ஆனால் அந்த பேர் வச்சு ஃபர்ஸ்ட் ஷோவோ எங்கேயோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷோன்னு இல்லை, அந்த ஓப்பன் மைக்லாம் இருக்கும்ல, அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப பேடாக நடந்துச்சு, ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பேரை மாற்றிட்டு, ஆமாம், அதுக்கப்புறம் பேரை மாற்றிட்டு பால்னு வச்சேன். பால் டப்பான்னு வச்ச உடனே ஆல் குட் திங்ஸ் ஹேப்பன். ஆல் குட் திங்ஸ். ஆனால் அந்த ரீபிராண்டோட விஷயம் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல நடந்துரும். அது வேற மாதிரி நடக்கும் ரீபிராண்ட். நான்ற ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட வர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் யாரோட? எல்லாமே சர்ப்ரைஸ் ஆச்சு. எங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட் கொலாப் வந்து எப்படி இதை சொல்றது, சரி சொல்லாத விட்டுரு. பேர் ரிவீல் பண்ணாம அவங்கள பத்தின ஒரு ஐடியா சும்மா நாங்க யோசிக்கிறோம். ஓகே, அவங்க ஒரு சிங்கர், ஷீஸ் அன் ஆக்ட்ரஸ். அவங்களோட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கு. இது ரெண்டு போதும், ஏன்னா இந்த ரெண்டு இதில் நிறைய பேர் இருக்காங்க, சிங்கர் ஆக்ட்ரஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் சாங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டன். அது இன்னும் ஒரு 10% இருக்கு. லைக் சின்ன சின்ன விஷயம் கரெக்ஷன் பார்த்துட்டு மிக்ஸ் மாஸ்டர் ஸ்டார்டிங் லெட்டர் நீ கொடுக்கலாம். ஆக்சுவலா அவங்களுக்கு ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற 200%. ரேப் பேட்டில்னாலும் சரி, இல்லை பொதுவாக ரேப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மைக் தான் உங்களோட மிகப்பெரிய வெப்பன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் டைரக்டராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு ஆர்டிஸ்ட்டை அவங்களோட ஸ்ட்ரென்த் கொண்டு வர மாதிரியும் டைரக்ட் பண்ணும், அட் த சேம் டைம் அந்த லிரிக்ஸ்க்கும் அந்த ஒரு வெயிட்டேஜ் வந்து நீங்கள் கொடுத்தாகணும். எது அப்போ டிஃபிகல்ட்டாக இருந்தது? எஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னா அந்த பிகினிங் ப்ராசஸ் தான். அந்த லிரிக்ஸ்லேருந்து அந்த ஒரு விஷயம், அந்த ஆக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துடும். ஏன்னா எங்களோட செட்டே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால எப்படி இருக்கும்னா அந்த டைமில் வந்து நம்ம பசங்களோட சில் பண்ணுற ஒரு ஜோன் இருக்கும். இதே நம்ம வேற ஒரு புது செட் பண்ணோம்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்காது செட். ஸோ அதனால அது செகண்ட் ஒன் வந்து ஈஸி. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் அந்த லிரிக்ஸ்க்கு அந்த ஃபீலிங் மேட்ச் பண்ணி. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ நாங்கள் அடட்ட பண்ண கான்செப்ட் வந்து ரொம்ப ஓல்ட் ஸ்கூலான கான்செப்ட். ஆனால் மியூசிக் பார்த்தோன்னா ரொம்ப நியூ ஸ்கூலான மியூசிக். அது கொஞ்சம் டிஸ்கனெக்ஷன் ஆனால் கூட நல்லாவே இருக்காது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி அவன் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் சொல்லுவான், எந்த மோனே சுகமானு என்ன கேட்குறாங்க சேச்சி மலையாளத்தில் போடும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஷார்ட் வச்சிருப்பான். அவங்க பார்த்துட்டு அவன் திருப்பி பார்த்துட்டு அப்படி ஒன்று அந்த ஷார்ட் நான் பர்டிகுலராக எங்கே நான் பார்த்துருக்கேன்னா, அந்த மாதிரி ஷார்ட் நான் எங்கே பார்த்துருக்கேன்னா, பழைய காலத்தில் அதே மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வைப்பாங்க. அவங்க ரொம்ப மினிமலாக மூவ்மெண்ட்டே இல்லை, வெறும் ட்ரைபாட் வச்சுன்னா ட்ரைபாட்ல மட்டும்தான் ஷார்ட். அது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடடல மூவ்மெண்ட் கேமராவே இருக்காது. என்னோட எல்லா வீடியோஸ்லையும் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் இருக்கும், ஹேண்டில்டாக இருக்கும். ஆனால் இதில் என்ன டாஸ்க் இருந்ததுன்னா, இது வரைக்கும் நான் அப்படி எல்லா வீடியோஸ்லையும் ஹேண்டில்டாக வச்சு ஒன்று விளாடும். ஆனால் அடடல மட்டும் ட்ரைபாட் ஃபுல்லாக ஸ்டாட்டிக் கேமராஸ் அப்படின்னும் போது அது மட்டும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. மற்றபடி அவ்வளோதான். மற்றபடி அந்த லிரிக்ஸ்லேருந்து அந்த ஒரு விஷயத்தில் வரது மட்டும்தான் கஷ்டம், மற்றது ஈஸி. இதுக்கு முன்னாடி ஆல்பம் த்ரிஷா மேமோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்கிறீங்க? த்ரிஷா மேமோட ஒர்க் பண்ணது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். எனக்குமே சர்ப்ரைஸ் அது நடந்தது. இப்போ நினைக்கும் போது சில டைம் கண்டிப்பாக ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங்கோட நேம் வந்து த்ரிஷா. ஸோ இப்போ அவங்களோட பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோவில் வந்திருக்கேன்னும் போது நானே நினச்சிருக்கேன். நான் த்ரிஷா மேமோட ஒரு மியூசிக் வீடியோ எதுலையாச்சும் பண்ணணும். நான் எது யோசிச்சுன்னா, த்ரிஷா சாங்லேயே நான் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக பண்ணும்போது அதில் ஒரே ஒரு ஷாட் அவங்க வரணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அது நடக்குமாலாம் தெரிலன்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்லோ வைபனில் வந்து அது நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஹவு டிட் ஷி ரியாக்ட்? அது அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் சொல்லும்போது அவங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் ஆக்சுவலாக, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் சாங் பண்ணியிருக்கேன் மேம், இந்த மாதிரி நான் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக ஒரு அவங்கள பற்றி எனக்கு எவ்வளோ பிடிக்கும், அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷி இமீடியட்லி லைக் எஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கை நான் சென்ட் பண்ணேன். சாங்கும் பிடிச்சிச்சு. லைக் ஒரு தயக்கம் அந்த மேட்ரே இல்லை. லைக் பண்ணோடனே ரெடி, எஸ் வில் டூ இட் அப்படிங்கிற ஒரு சவுண்ட்குள்ளே அவங்களும் வந்தாங்க. ஸோ அப்படி தான் நடந்தது. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயமா நீங்க பாக்குறது, இப்போ உங்க பாட்டுக்கு ஒரு 10,000 பேர் சேர்ந்து வைப் பண்றதா, இல்ல ஒருத்தர் வந்து ப்ரோ இந்த லைன் நீங்க எழுதினது என்ன ரொம்ப ஒரு ஹார்ட் ஹீட்டிங்கான ஒரு லைனா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றதா? ரெண்டுமே ஈக்குவல். லைக் அதுதான் மோர், இதுதான் லெசன்
சொல்றதோட ரெண்டுமே ஒரு சரியான ஃபீலிங். இப்போ ஒரு ஷோல சப்போஸ் ஒரு ஷோ செய்றோம்னா அங்க 10,000 பீப்புளோட எனர்ஜிஸ் ரொம்ப இருக்குன்னா அந்த எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்றது செமையான மேட்டர். அது வந்துட்டு அவங்களோட எனர்ஜி பேக் அது எப்படி இருக்கும்னா பேக்ல இருக்கிற ஜனங்களுக்கு கூட கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது சரியான ஃபீலிங். ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற லைக் சில பேரெல்லாம் வந்து அழுதுட்டு சொல்லுவாங்க ப்ரோ இந்த மாதிரி லைக் நான் ஃபீல் பண்றேன். ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஸோ இது இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இல்லைங்களா? நீங்க எழுதுனதுலயே அப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இன்ன வரைக்கும் செம கிலாக்கே அது வந்துட்டு இப்போ ஒரு அன்ரிலீஸ்ட் ஆக்சுவலா. அது உனக்கு பாட்டு பேர் மேபி சேஞ்ச் ஆகலாம். உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? நான் எங்க இந்த வாரன்னு கடவுள் வெதிச்ச விதை நான் கிழக்கே பெருசா பண்ணுவா பேருன்னு. உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? நான் எங்க இந்த வாரன்னு கடவுள் வெதிச்ச விதை நான் கீழே இந்த மேல நான் வருவேன் ஏறி. ஸோ வந்துட்டு அதெல்லாம் இப்போ வரப்போகுது ஆல் த வே. சூப்பர். அது உங்களுக்கு ரொம்ப இது வரைக்கும் பண்ணதுலேயே ஆமா ஆமா ஆமா. இப்போ ஒருவேளை இந்த ஒரு பர்டிகுலர் ஆல்பம் வரைக்கும் இஃப் சப்போஸ் ஸ்வாப் ரோல் பண்றோம் உங்க 2 பேரோட ரோல்ஸ் வந்து இப்போ வந்து நீங்க இந்த பாட்டை ஒருவேளை டைரக்ட் பண்றீங்க அண்ட் அவரு ஃபுல்லா லிரிக்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா எது யாருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்? டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம உட்காரும் போது கூட இல்லை ஃபர்ஸ்ட் ஐடியாவே வேறு நாங்கள். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு உட்காந்தா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம் நிறையா. அவன் ஒரு ஐடியா சொல்லுவான், நான் ஒரு ஐடியா சொல்வேன். ஸோ வந்துட்டு அப்படியே லைக் பவுன்ஸ் ஆஃப் ஃபீச்சர் ஆகும். இது வந்துட்டு இதெல்லாம் நம்ம லாக் ஆகுறதுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டைரெக்ஷன் ஆர் லைக் சப்போஸ் நான் டைரக்ட் பண்ணியிருந்தா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தா நானும் அதை போய் ரிசர்ச் பண்ணி கோர்ஸ் இல்லைங்களா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அது இல்லை அவன் சொன்ன மாதிரி மொக்க கதையாயிடும். ஆமா. ஸோ கரெக்டான பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு தேவையான வேலை செய்யணும். ஸோ அதை நானும் செஞ்சிருப்பேன். ரெகுலராக பார்க்கும்போது அதில் நிறைய கமர்ஷியல்னஸ் இருக்குன்றது ஒரு ஃபீல் உங்கள் பாடல்கள் மூலமாக ஒரு வைபாக கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆனால் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன? அது கமர்ஷியலாகவும் அது நல்ல ஒரு ரீச் தரணுன்றது தான், இல்லை அது போய் ஒருத்தங்களோட லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்றது? லைக் இதுவுமே வந்து ஷோ பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சில ஷோஸ்லாம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நிறைய மோஸ்ட்லி பண்ணும்போது கமர்ஷியலி என்ன பண்ணி ஒரு அவங்க வர்றவங்கள எவ்வளோ என்டர்டெயின் பண்ணி திருப்பியும் ஜாலியாக அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஜோன் நான் பண்ணுற ஷோஸ். இப்போ சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது, இப்போ பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது, நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ அதில் என்னோட ஃபோக்கஸ் மெயினாக என்ன இருக்குன்னா கமர்ஷியல் விஷயத்தை தாண்டி ஆர்டிஸ்டாக நான் யாரு, நான் எங்கேருந்து வரேன், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேங்கிற ஒரு விஷயத்த அங்கே காமி. ஸோ அந்த மாதிரி ஷோக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸாக மாற்றிப்பேன். அப்ராட்ல சில ஷோஸ்லாம் பண்றேன்னா அங்கெல்லாம் ஃபுல் நம்ம மக்கள், தமிழ் மக்கள், மலையாளம், தெலுங்கு எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணணும்டா என்னோட வேலையெல்லாம் விட்டு. ஸோ அங்கே வந்து நான் கமர்ஷியலாக பண்ணுவேன், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஸோ ரீசெண்டாக ஒரு மேடையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சினிமா இது நான் குறைச்சிக்கலாம், சினிமாவில் ஒர்க் பண்ணுறது இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம சினிமாவை தான் மெயினாக நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஐ திங்க் நிறைய சினிமா பாடல்களில் நீங்கள் பாடினது இன்னும் ரீச் நிறைய இருக்குதான். பட் அந்த ஒரு மூவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் மாதிரி தெரியுது. நான் அது எந்த விதத்துல நான் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன்னா, எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோன் இல்ல, என்ன கடைசியா பார்க்கும்போது எந்த ஒரு ஜோன்ல பீப்புள் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இவன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா, இவன் வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் இல்ல, இவன் வந்து ஒரு, நான் தப்பா சொல்ல பிளேபேக் சிங்கர்ஸ், நான் தப்பா சொல்ல, அப்படி சொல்ல லிரிசிஸ்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லி சொல்றேன். எனக்கு என்ன எப்படி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. என்ன இவனை பார்க்கும்போது இவன் சினிமா சிங்கர் அப்படின்னு ஒரு ஜோன் இல்லாம இவன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணா அந்த ஒரு ஜோன்ல முடிச்சான்னு சொல்லி. ஸோ அதனால மூவிஸ்ல பண்ற சாங்ஸ் வந்து நான் கம்மி பண்றேன். ஏன்னா மூவிஸ்ல நிறைய சாங்ஸ் ரைட்டிங் பண்ணும்போது நான் எப்படி எழுதுவேங்கிற ஒரு ஜோன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்னோட ஐடியா தாட் அங்கேயே போய் எழுதும் போது மாசா எழுதுற மாதிரி ஒரு ஜோன்ல எழுதுறேன். அந்த மாதிரி வரக்கூடாது. நான் எவ்வளவு ரூட்டடா எவ்வளவு ரியலா நான் என்ன பார்த்துருக்கேன் எழுதணும், அது எனக்கு வர மாட்டேன். ஸோ அதனால அதை கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணேன். ஏதாச்சும் சாங் மூவிஸ்ல இருந்து வர்றது உண்மையாவே இன்ஸ்பயர் பண்ணி அப்பா எனக்கு இதை பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னும் போது நான் 100% நான் பண்ணிடுவேன். இல்ல இது வேணாம் இப்போதைக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னும் போது நான் வேணாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சொன்னேன். இல்ல பண்ணவே மாட்டேன்லாம் இல்ல. கரெக்ட் நானும் இந்த கிளாரிட்டியா சொல்லிக்கணும். நீங்க இந்த ஏஐ மாதிரியான டெக்னாலஜி எப்படி பாக்குறீங்க? இது உங்களோட ஒர்க்ல இன்கார்பரேட் பண்றது உண்டா? ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதா ஒரு விஷயம் சொல்லணும்னா அடடடல பாத்தீங்கன்னா அதுல நடுவுல ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும், பரதநாட்டியம். சோ அது நாங்க ஷூட் பண்ணும்போது மேல சீலிங்கே இல்ல, மேல சீலிங். ஆனா இப்போ வீடியோல பாத்தீங்கன்னா மேல இருக்கு. சோ அந்த சீலிங் எங்களால நான் செட்டு போடணும்னா அதுக்கு ஒரு 1 lakh 2 lakhs ஆகும். சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு போட வேணாம், எனக்கு நான் ட்ரைபாட்ல தான் எப்படியும் ஷார்ட், இதை நான் ஈஸியா பண்ணிட முடியும் ஏஐலன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மட்டும் ஏஐ மட்டும் பண்ணி எடுத்துட்டு கிராப் பண்ணி அதை அப்படியே வச்சிட்டோம், அது செட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றது நம்ம பெனிஃபிட்டுக்கு யூஸ் உங்க ஸ்கில்ல சேர்த்து அது உங்க பெனிஃபிட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வெரி குட். டிபெண்ட் ஆயிடக்கூடாது, ஏஐ மேல டிபெண்ட் ஆயிடக்கூடாது. ஆனா நல்ல விஷயம் ஃபார் ஷூர்.
சேம் இதே தான் ஸ்லோ வைப் ஒன்லயும் பார்க்கும்போது நிறைய இருக்கும். அதுல மோஸ்ட்லி நாங்க வந்து சில ஷார்ட்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ யூஸ் பண்ணோம். அப்படியே ஏஐ போல ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்ஷன்லாம் பண்ணி லேட்டர் ஆன் அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஏஐல வந்து கரெக்டா ஜென்ரேட் பண்ணி எதை வச்சு செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில சட்ட மேல உள்ள பெரிய பட்டன் சண்டெல்லாம் செய்ய தெரிலனாலும் தெரியும் மாதிரி பிரிட்டன் மலையாள பொண்ணு மஞ்சுளா என் கண்ணை பார்த்த உடன் லைஃப்ல ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீலிங் சடன் சண்டை பிச்சங்கெல்லாம் வாட்ச் ஜெட்டி கிஞ்சா போட்டு வார்த்தை தேய்ச்சி என்ன போட்டு குளிப்ப நான் தேய்ச்சி இந்த மோனே சுகமான நீ கேக்குறாங்க சேச்சி மலையாளத்துல போடுவேன் நான் பேச்சு. என்னோட அட்டி கூட்ட சேர நீ ஒரு கதைக்காரனா மாறணும். பேசிக்கான குவாலிஃபிகேஷன் 10வது ஆச்சு தாண்டும் மூச்சுக்கு 300 வேலை என்ன பத்தி பெருமையா நீ பேசணும். நான் வாசனா போசனா வாய முன்னு கேட்கணும். அடடடடடடாய் 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 ஸோ நீங்க அப்போ அடுத்த பாட்டு எப்போ வரும்னு சொல்லுங்க. அடுத்த பாட்டு எப்போ பிளான் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டைம் விட்டேன். இப்போ பேக் டு பேக் 2 வந்துச்சுனால நான் என்ன பண்ணேன்னா இப்போ கொஞ்சம் டைம் விட்டு வேற என்னென்னலாம் இருக்கு பாட்டு இல்லாம ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிலீசஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒரு மிட் இல்லைன்னா எண்டு போல பிளான் பண்ணுவோம். உங்களோட சீதை சாங் ராப் பண்ணி காட்டுங்க. ராமனா மாறுன டைம் என் சீதையை தேடி நான் ஓடுன டைம் பேசாம வாடுன டைம் டூயட் பாடின ஆடுன டைம் மாடியில ஸ்டார்ஸ் கூட பேசுன டைம் என் அழகோட ஐஸ் பாய் நான் ஆடுன டைம் அது ஒரு அழகிய டைம் என் அழகோட அறிவியல் பழகுன டைம். சூப்பர். அண்ட் ரஹ்மான் சாரோட தக் லைஃப்ல ஒர்க் பண்ணது அதை பற்றி சொல்லுங்க. ரஹ்மான் சாரோட பண்ணது வந்து சேம் இந்த விஷயம் எப்படி இருக்கு த்ரிஷா மேமோட ஒரு சர்க்கிள். ஸோ அந்த மாதிரி ரஹ்மான் சாரோட பண்ணதுமே ஒரு சர்க்கிள் மாதிரி தான் எனக்கு. ஏன்னா டான்ஸ்ல அவரோட பாட்டுக்கு அவரோட சாங்ஸ்க்கு டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணி என்ஜாய் பண்ணது அவ்வளோ இருக்கு. அவரோட ஏதாச்சும் மியூசிக் வீடியோல பின்னாடி வந்து நாங்கள் ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஜோன்லலாம் நாங்கள் இருந்திருக்கோம். அப்ரோச்லாம் நாங்கள் எங்கள் டீம்லேருந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து இவரோட மியூசிக் வீடியோ ஏதாச்சும் ஒன்று நாங்கள் பண்ணுறோமே டான்ஸ்க்குன்னு. ஆனால் அது முடியல அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் நடக்குது. அப்புறம் வந்து இயர்ஸ் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ரஹ்மான் சார் ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி படம் என்ன படம்லாம் சொல்ல போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும் போது தெரிஞ்சுது டபுள் சர்ப்ரைஸ். ரஹ்மான் சார் இருக்கார், பார்த்தா பக்கத்தில் மணிரத்னம் சார் வந்தார். அதே மாதிரி தான் அவர் சொல்லுவாங்கள்ல புயல் சொல்லுவாங்களே அவரை. ஸோ அந்த மாதிரி புயல் மாதிரி மேலே வந்தார். டப்பு டப்புன்னு ஒரு 2-3 லைன் சொன்னார். அப்புறம் புயல் மாதிரி திருப்பி கீழே இன்னொரு ஸ்டூடியோ வந்து அங்கே போயிட்டாரு. அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். புதுசான ட்ரையாக இருந்தது. ஏன்னா அந்த பாட்டில் வந்து ரேப் இருக்கும், அதை தாண்டி நடுவில் ஒரு செக்ஷன் இருக்கும், இந்த ஊர் எதிர்த்தாலும் அவனுக்கு 1000 யானையின் அந்த இடம் வந்து பாடுற மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த எடுத்துகிட்டு போகிற பிச்சு ரொம்ப ஹையாக இருக்கும். அது எனக்கு வரவே வராது. எனக்கு எப்படி கேரி பண்ணுறது தெரில. பட் அங்கே சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, அவங்களும் சிங்கர்ஸ் போல் நிறைய படத்துக்கு பாடிருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த விஷயமே எனக்கு ஒரு புதுசான ஒரு லேர்னிங்காக இருந்தது. யூஸ்வல் ரெக்கார்டிங் போய் பாட்டு பண்ண வராமல் ஒரு லேர்னிங்காக இருந்தது. இப்போ உங்கள் 2 பேர்கிட்டையும் அட் அ டைமில் ஒரு கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் அவரை பற்றியும் நீங்கள் இவரை பற்றியும் மாதிரி சொல்லணும். கிலாக்கே உங்ககிட்ட பால் டப்பாவோட மிகப்பெரிய மியூசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மியூசிக்காலிட்டின்னு சொல்லலாம். சரியான மூளை வந்துட்டு இல்லை, யோசிக்குவான் நிறைய. ரொம்ப யோசிப்பேன். அதை சொல்கிறாங்க, அது வேற அதிகமாக சொல்ல முடியாது, அது வேற. அண்ட் இவரோட ஸ்ட்ரென்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிலாக்கி வந்து கான்ஃபிடன்ஸ். இவன் வந்து பயங்கரமான ஒரு எம்சி. எப்படின்னா ஸ்டேஜ்ல ஏறிட்டானா சொன்னா பாத்தீங்க ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 பேரை ஹோல்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அது இன்னும் வராது. நான் வந்து என்ன மாதிரி ஹோல்ட் பண்ணுவேன்னா எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, பேச மாட்டேன். அந்த ஒரு டான்ஸோ பெர்ஃபார்மன்ஸோ அந்த சாங்ல ஹோல்ட் பண்ணுவேன். இவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு ஹோல்ட் பண்றது, இவனை கேரி பண்றது, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை நம்மளால வந்து அசால்ட்டா பண்ணுவேன். நாங்க இங்க எங்க ஊர் பெங்களூரு, நாங்க இங்க எங்க ஆளு போல யாரு, நாங்க இங்க. ஸோ எல்லா டைமே லவ் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன சாங் ரிலீஸ் ஆனாலும் எல்லா டைமே அன்பு கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன புதுசாக பண்ணாலும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் பண்ணணும்னு வைக்குது. ஸோ இப்போ நானே இன்னும் சேர்ந்து பண்ண முதல் பாட்டு அதுவே ஒரு சரியான ஃபீலிங். ஸோ அது வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்கிறது நம்புகிறோம். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ தான் சொல்ல முடியும்.